அனைவருக்கும் வணக்கம். உடல் ஆரோக்கியத்துல ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல நம்ம உணவுல எல்லா ஊட்டச்சத்தும் இருந்தது. இன்னைக்கு நம்ம உணவுல சத்துக்களும் இல்லை, ஊட்டச்சத்தும் கிடையாது. அப்ப டாக்டர் பார்த்தா ஏதோ ஒரு நோய்க்கு ஒரு ஊட்டச்சத்து எழுதுவார், அதோட வேலை ஓவர். இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம், ஒரு நோய்க்கு அவர் அந்த நோய்க்கான மருந்தை கொடுப்பாரு, ஒரு விட்டமின் கொடுப்பாரு, அதோட வேலை ஓவர். ஸோ பிரச்சனை வரும்பொழுது ஒரு ஊட்டச்சத்து சத்தை சாப்பிட்டு அதோட நிறுத்திடுறோம். ஆனால் எப்பயுமே நமக்கு என்ன விட்டமின் வேணும், அது எப்படி நம்ம உணவுல எடுத்துக்கிறோமா, அது இருக்கா அப்படின்ற நாலேஜே நம்ம வளர்த்துக்கிறது இல்லை. அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணுறது இல்லை. ஏதாவது சமையல் பண்ணணும், சாப்பிடணும், ஓடணும், தூங்கணும், ரொட்டீனாக இதுதான் பண்ணுறோம். ஸோ உணவு என்பது ஒரு ரொட்டீனான ஒரு விஷயமாச்சு ஒழிய நம்ம ஆரோக்கியத்துக்கு பயன்படும், நம்மளுடைய நீண்ட ஆயுளுக்கு பயன்படும், நோய்களை தவிர்க்கும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. சரி, இப்போ எளிமையான ஒரு விட்டமின் எப்படி நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வைக்கலாம் அப்படின்னா, வாழை இலை, நல்ல வாழை இலை, முத்தாத இலை, ரொம்ப கொழுந்து இல்லை, ஒரு நல்ல இளம் பச்சையாக உள்ள நல்ல வாழை இலை எடுத்துங்க. ஒரு டேபிளில் இந்த வாழையை நல்லா கழுவிட்டு டேபிளில் விரிச்சிருங்க. சாதம் வடித்ததுக்கப்புறம் குக்கரில் போடாதீங்க. சாதம் வடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ உணவு தேவையோ அந்த இலையால் எவ்வளோ மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சாதத்தை அதை கொதிக்க கொட்டி அந்த இலையால மூடி அப்படியே கவுத்தி வச்சிருங்க. அவ்வளோதாங்க. அந்த சுடு சாதத்தில் உள்ள அந்த சூடு, அந்த நீராவி, அந்த வெப்பத்தில் அந்த இலையில் உள்ள பச்சை எல்லாம் அந்த சாதம் கிரகிக்கும். சூப்பர் விட்டமின். பச்சை இல்லாமல் எந்த தாவரமும் கிடையாது. பச்சைகள் நிரம்பி வழிகிறது தான் வாழை இலை. அந்த காலத்தில் எல்லாருமே யாரும் தட்டில் சாப்பிடல, மண் களையத்தில் சாப்பிட்டாங்க, இல்லைன்னா வாழை இலையில சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். அன்னைக்கு நம்ம இவர் சிலர் தட்டு, பீங்கான் தட்டு, அப்படி போயிட்டோம். அந்த பச்சையத்தை இழந்துட்டோம். ஸோ நீங்கள் ஒரு மருத்துவ ரீதியாக ஆரோக்கிய அடிப்படையில் வாழையில ஒரு 5 ரூபா கிடைச்சா ஒரு இலை கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 5 ரூபா, அவ்வளோதாங்க. ஆனால் சாதம் கொதிக்க போடணும். போட்டு லெஃப்டில் மடிங்க, ரைட்டில் மடிங்க, மேலே மடிங்க, கீழே மடிங்க, ஒரு கேப்லாம் மடித்து அப்படி திருப்பி வச்சிருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷம், 1/4 மணி நேரத்தில் மற்ற சூட்டில் அந்த சாதம் பச்சையத்தை கிரகிச்சு அருமையான விட்டமினாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த சாதத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி ஏதோ பொடிகள் போட்டு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாம்பார், ரசம், அதை சாப்பிட்லாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளாவது இந்த இலை சாப்பாடுன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, ஊறுகாய், ஸ்வீட்டு, சாம்பார், ரசம், அது இல்லை. உண்மையான இலை சாப்பாடுன்றத இதுதான் இலை சாப்பாடு. பச்சையம் நிறைந்த இலை சாப்பாடு. இதை வாரத்துக்கு ஒரு நாளோ, முடிஞ்சா அத்தனை நாளும், 5 நாளும் வாழையில கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் இந்த இலை சாப்பாடை சாப்பிடுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். பல நோய்கள் வராது. அந்த பச்சையம் உங்களுக்கு போதுமான சக்தியை கொடுக்கும். தோல் நோய்கள் வராது. ஒன்றும் இல்லை, ஸ்கின் டிசீஸ் வந்தால் கூட நீங்கள் ஒரு இலை எடுத்து அந்த தோல் நோய் மேலே நீங்கள் கட்டிட்டு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் சூரிய ஒளியில் இருந்தீங்கன்னா அந்த இளவழியே அந்த பச்சையை அந்த தோல் நோய்க்கு உள்ளே போய் அந்த புண்களை சீக்கிரமாக ஆற்றும். அப்போ எவ்வளோ விஷயம் பாருங்க. புண்ணே ஆற்றுதுன்னா அந்த பச்சை அவங்க உடலுக்குள்ளே போனால் உள்ள அல்சர்லாம் போயிடும், ஜீரண மண்டலம் நல்லாயிருக்கும், கழிவுகள் நல்லா வெளியேறும். இதை விட என்ன வேணும்? அதான் இலை சாப்பாடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது, இனிமேல் கொதிக்கிற சாதத்தை போட்டு மடித்து ஆற வச்சு அந்த பச்சை சத்தை உரிய வச்சு அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் இலை சாப்பாடு. ஓகே, இந்த இலை சாப்பாடு கவனத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், நீங்கள் சாப்பிட்லாம், வயது முதிர்ந்தவர்கள் சாப்பிட்லாம், படுக்கையாக இருக்கவங்க இந்த உணவை சாப்பிட்லாம். எல்லா விட்டமினும் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், பயனடைங்க, ஆரோக்கியமாக வாழணும். நன்றி, வணக்கம்.